Hello friends, வணக்கம். Welcome to Malathis Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 3, கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 பட்டை, 3 ஏலக்காய், 2 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், சில்லி பவுடர், ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா பொருள்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனில் நல்லா மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும், ஏன்னா கிரேவி தான் செய்ய போகிறோம். கிளறி விட்டுக்கணும். இந்த சிக்கன் வெந்து வர ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். சரி, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளறி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிரேவியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம்.
உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செஞ்ச சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.